நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். ஸோ நம்ம பழைய முன்னால் உள்ள வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, நீ ஜாயிண்ட் பற்றி, ஹிப் ஜாயிண்ட் பற்றி, ஷோல்டர்லாம் பேசியிருந்தோம். அதை விட ஒரு சின்ன ஜாயிண்ட், ஆனால் நிறைய பேருக்கு அதிகமாக பிரச்சனை தருது எதுன்னு பார்த்தோம்னா, எல்போ ஜாயிண்ட். நமக்கு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த முழங்கையில் வலி வருது. அதுலேயும் வந்து காமன் கண்டிஷன் என்ன, எதனால் அந்த மாதிரி முழங்கை பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டென்னிஸ் எல்போன்னு ஏன் அதுக்கு பேர் வருது அப்படின்னு சொன்னால், பேக் ஹேண்டில் டென்னிஸ் விளையாடுறவங்க இந்த மாதிரி விளையாடுவாங்க. பண்ணும்போது அந்த மசில்ஸுடைய ஸ்ட்ரெயின்னால அவங்களுக்கு வந்து அந்த எல்போ ஜாயினுடைய வெளிப்பக்கத்தில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது. அதுக்கு பேர் தான் டென்னிஸ் எல்போ. ஸோ இந்த டென்னிஸ் எல்போங்கிறது ஏன் வருது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஃபோராம் மசில்ஸ், ஸோ இந்த மசில்ஸ் எல்லாமே நம்ம விரலில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற அப்படி அசைக்கிறதுக்குள்ள மசில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள மசில் எல்லாமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போன், ஹியூமரஸில் ஒரு சின்ன ஒரு பீஸான ஒரு போனில் போய் அது அட்டாச் ஆகுது. ஸோ இந்த மசில்ஸ் போய் அந்த போனில் அட்டாச் ஆகும்போது அது அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும். ஆனால் டெய்லி நம்ம ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்கு நம்ம பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் வந்து சமையல் பண்ணுவாங்க, கிண்டக்கூடிய வேலைகள் பார்ப்பாங்க. சில ஆக்குபேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேனாக இருப்பாங்க, நிறைய அது ரிப்பீட்டட் ஆக்ஷனில் இழுக்கிறதா இருக்கும். மெக்கானிக்கல் ஒர்க் பார்ப்பாங்க, மிஷின் வைப்ரேஷனில் வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி உள்ள வேலைகள்னால ரிப்பீட்டட் இன்ஜுரி வந்து அந்த மசில்ஸுக்கும் போனுக்கு இடையில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி மைக்ரோ டியர், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டியர் ஆகி கடைசியில் ஒரு பெரிய ஒரு வலியான ஒரு பிரச்சனையாக வரும்போது அதுக்கு பேர் நம்ம டென்னிஸ் எல்போன்னு சொல்கிறோம். ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷட்டில், பேட்மிண்டன், டென்னிஸ். இப்போ டென்னிஸ் எல்போன்னு டென்னிஸ் மட்டும் இல்லை, எந்த விதமான அப்பர் லிம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்குமே இந்த மாதிரி உள்ள ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிலையும் இது வந்து வரலாம். ஸோ ஒன்று வந்து நம்ம வேலையினால் வரலாம், ஸ்போர்ட்ஸ்னால் வரலாம். ஒரு சடன் ஒரு ஜருக்கு, சில பேருக்கு இப்போ நடந்து போகும்போது டப்புன்னு அந்த டோர் இருக்க இடத்துல இடிச்சிடும். இடித்தோன்னா அதுலேருந்து அந்த வலி தொடங்கி அதுக்கப்புறமும் அதுலேயும் இன்ஃப்ளமேஷன் வந்து இதே மாதிரி உள்ள டென்னிஸ் எல்போங்கிற சிம்டம்ஸ் நமக்கு வரும். ஸோ இவங்களுக்கு வலி வீக்கம் போக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் உள்ள கிரிப்பு வந்து குறைஞ்சி போயிடும். ஏன்னா இந்த மசில்ஸ்லாம் அங்கே அட்டாச் ஆகிருக்கனால கையில் உள்ள கிரிப்பிங் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள மசில் பெயின், வீக்னஸ்ஸு, போன் பெயின் அந்த எல்போவில் வரும்போது நம்ம டாக்டரை போய் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த கை வந்து அசைக்கி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தூக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பெயின் இங்கே ஃபீல் ஆகும். ஸோ இது ஒரு டெஸ்ட் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் அதை நம்ம டென்னிஸ் எல்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒருவேளை ஏதாவது போன் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். ஸோ எக்ஸ்ரேயில் வந்து அந்த போனில் ஏதாவது வளர்ச்சிகளோ வித்தியாசமோ இல்லை வேறு ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கிராக்கோ அந்த மாதிரி சில அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ரேயில் கண்டுபிடிக்க முடியும். சில பேருக்கு ரேராக நமக்கு எம்ஆர்ஐ தேவைப்படும். ஏன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து தொட்டு பார்த்தாலும் அவங்களோட சிம்டம்ஸ் வச்சு நம்ம பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில பேருக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம தேவைப்பட்டால் ஸ்கேன் எடுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். சரி, டென்னிஸ் எல்போ அப்படிங்கிற டயக்னோசிஸ் வந்து டாக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினாக இது வந்து ஒரு ஓவர் யூஸ் இன்ஜுரி, அதிகமாக நம்ம வேலை செய்கிறனால வரக்கூடிய இன்ஜுரி தான். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் கைக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும், ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ லேடிஸாக இருந்தாங்கன்னா நிறைய வெயிட் தூக்குவாங்க, குக்கர் எடுப்பாங்க, சட்டியை எடுத்து வைப்பாங்க, அடிக்கடி கிண்டக்கூடிய வேலைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஹெவியான ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக லேடிஸ் வந்து கொஞ்சம் குறைக்கணும். ஜென்ஸாக இருந்தாலும் அவங்க ஆக்குபேஷனல் திங்ஸ், நம்ம மிஷினில் வேலை பார்க்குறது, ஃபிஷர்மேன் வேலை, ஸோ இந்த மாதிரி உள்ள ஒர்க் ரிலேட்டட் திங்ஸை வந்து அவங்க இன்ஜுரியை வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களும் அந்த ஃபால்ட்டி ஹேபிட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அந்த டெக்னிக்கை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னாலும் அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து மெடிசின்ஸ், பெயின் கில்லர் கொடுத்து அந்த டைமுக்கு நம்ம குறைப்போம். ஆயின்மெண்ட்டு, ஜெல் அந்த மாதிரி உள்ளதை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஸ்ப்ளிண்டிங் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்குது எல்போவில் அப்படின்னா அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிண்ட் போடும். டென்னிஸ் எல்போ ஸ்ப்ளிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது பிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிரேஸ் போடுறதன் மூலமாக அந்த மசில் ஆக்ஷன் வந்து அந்த போனுக்கு போகும்போது அதை அரெஸ்ட் பண்ணுறதுனாலே நமக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் ஸ்ட்ரெச்சிங். ஸோ இந்த மாதிரி உள்ள மசில் வந்து நமக்கு இன்ஜுரி ஆகிருக்கனால ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்டென்சர் மசில்ங்கிற மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகி அதன் மூலமாக நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன செய்யும், ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் எல்லாருமே எல்போ பெயின் இருக்கவங்க இந்த விஷயங்களை செய்யலாம். ஒருவேளை இதுக்கு மேலே உங்களுக்கு பெயின் இருக்குது, குறையலை அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஸ்பெஷலிஸ்ட் ஹெல்ப்புக்காக போகிறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி, அல்ட்ராசவுண்ட் மசாஜ் அப்படின்னு ஒரு ஃபிசியோதெரப்பி டெய்லி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுவாங்க, ஒரு 5 to 7 days அது மாதிரி பண்ணும்போதும் இந்த எல்போ பெயின் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இதை தாண்டியும் வந்து வேலை செய்ய முடியல, கையை தூக்குனாலே கஷ்டமாக இருக்குது, ஒரு சின்ன ஒரு டம்ளரில் தண்ணி கூட குடிக்க முடியல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு ஏன் டாக்டர் இவ்வளோ தூரம் சிரமமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சிவியர் பெயின் இருக்குது, நார்மல் ட்ரீட்மெண்ட்லாம் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது, ஸ்ப்ளிண்ட் போட்டு பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சுன்னு சொல்லும்போது நம்ம தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன், ஸ்பாட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம், ஒரு சில பேருக்கு பிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்கள் உடம்புல உள்ள பிளட்டை எடுத்து
அதில் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணி ஸ்டெம் செல் மாதிரி அந்த இடத்துல நம்ம போடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் மூலமாகவும் நம்ம அந்த எல்போவில் இருக்கக்கூடிய அந்த டேமேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டேமேஜ் கண்ட்ரோல் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். பழைய மாதிரி நீங்கள் வந்து வேலைகள் எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் ஸ்ப்ளிண்ட் அந்த மாதிரி உள்ளது நம்ம கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது. ஸோ டென்னிஸ் எல்போங்கிறது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலுமே அது எல்லா வகையான மக்களையும் நம்ம அதிகமாக பாதிக்குது. ஸோ அதுக்கு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேருந்து நம்ம சில பேருக்கு ரேராக சர்ஜரி மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் கூட தேவைப்படலாம். ஸோ யாருக்கு சர்ஜரி தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம், ஆக்டிவிட்டீஸ் மாடிஃபை பண்ணுறோம், பிரேஸ் எல்லாம் பண்ண பிறகும் சில பேருக்கு அதுக்கப்புறமும் என்னால் வேலை செய்ய முடியல, எல்போ பெயின் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி அந்த மசில்ஸ் அந்த போன்ஸ் ஏறக்கூடிய இடத்துல உள்ள அந்த ப்ராப்ளத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணுறது மூலமாக இமீடியட் ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்கும். பட் உங்களுக்கு உள்ள பிரச்சனையை பொறுத்து லேசானதுலேருந்து அதிகமானது வரைக்கும் நம்ம டாக்டர் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த டென்னிஸ் எல்போ மாதிரி மற்ற பிரச்சனைகள் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.